இந்த மொத்த மஸ்கெட் சீரீஸ்க்காக ஒரு புது மைக் வாங்கியிருக்கேன். வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இருக்கான்னு வீடியோட எண்டில் சொல்லிவிடுங்க. நம்மளோட மஸ்கெட் ட்ரிப்பு ஒரு கலர்ஃபுல்லான வேறு லெவல் ஆட்டோவில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்போவுமே நடக்கிற அதே சேஸ் தான். பஸ்ஸு நிற்குது. ಅಣ್ಣ ಏರ್ಪೋರ್ಟ್ ಹೋಗುತ್ತಲ್ಲ, ಏರ್ಪೋರ್ಟ್ ಹೋಗುತ್ತಲ್ಲ. நம்மளோட வாஸ்து இன்னைக்கு நல்லா இருந்திருக்கு. நான் சில்க் போர்டுன்னு ஒரு இடம் பெங்களூர்லேருந்து பஸ் ஏறியிருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு, கேஐஏ பஸ்ஸு. லைட்டாக ஃபேரை பார்த்தோன்னே தான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 ரூபா. ஏலே நான் வந்து சென்னை டு பெங்களூர் 450 ரூபாய்க்கு ஏசி ஸ்லீப்பரில் போனோம்டா. பரவாயில்ல, ஒன்றும் பண்ண முடியாது. பஸ்ஸு கிடச்சிதுன்னு ஒரு சந்தோஷத்தில் போவோம். இந்த ரூட்டில் கிரேட்டாக காமிக்க ஒன்றும் இல்லை மக்களே. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் போய் பேசுவோம். 11 o'clock பஸ் ஏறியாச்சு. இங்கேன்னு 2 மணி நேரம். எஸ், ஒரு ஷார்ட் குட்டி தூக்கத்தை போடுவோம். தேங்க்ஸ். நிஜமாகவே சூப்பரான சர்வீஸுங்க. தேங்க்ஸ் டு கர்நாடகா கவர்மெண்ட். 3 பேருக்காக இவ்வளோ தூரம் ஓட்டினதாங்க. ஒரு 1.5 hour ரைடுக்கு அப்புறம் நம்ம வந்து விட்டோம் த லெஜெண்டரி அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது பெங்களூரு கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. கர்நாடகாவோட முதல் சோலார் பவர்டு ஏர்போர்ட்டு. அது இல்லாமல் T1 T2 டெர்மினல் இருக்குங்க. நம்மளோட ஃப்ளைட்டு தான் T2 டெர்மினல்லேருந்து இருக்குது. இங்கே வந்துட்டு இங்கேன்னு ஒரு லோக்கல் ஷட்டில் ஃப்ரீ, அதாவது மும்பையில் இருக்க மாதிரி ஒரு ஷட்டில் ஃப்ரீயாக போகும்னு சொன்னாங்க. வாங்க அதையும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவோம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு another vlog. நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்க்கும்போது தெரியும் இது உங்களுக்காக ஒரு ஃப்ளைட் vlog-ஆக இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பெங்களூரில் இருக்கோம். பெங்களூர்லேருந்து ஒரு 4200 kilometers லாங் ஜர்னி. அதாவது பெங்களூர்லேருந்து ஒமானோட கேபிட்டல் மஸ்கெட்டுக்கு போகிறவங்க. மணி 12:20 ஆகுது. ஃப்ளைட் வந்து சலாம் ஏர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது 5:10 பெங்களூர்லேருந்து கிளம்பி அவங்க டைம் 7:05 7:15 போகுது. டோட்டல் ஃப்ளைங் டைம் 3 hours 10 minutes. ரொம்ப 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 எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு. ஏன்னா பல நாள் கழிச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவலு. வாங்க வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டுக்கோங்க. உங்களுக்காக ஒரு 3 to 4 வீடியோஸ் மஸ்கெட் ஓமானை பற்றி இருக்க போகுது. टेस्टी होगा ना भैया? हाँ, ஒரே ஜாலி தான். ஏன்டா அபிஷேக் 5:10 இருக்கேடா, ஏன்டா 12:30 வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹாபி சீக்கிரம் வந்து அந்த ₹1 லாஞ்சில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்றது. ஜோக்ஸ் சைடு, எனக்கு ஏர்போர்ட் நிறைய நாள் ஆச்சு. அப்படியே வந்து ஜாலியாக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு நிதானமாக ஏறலாமே தான் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் சோலோவாக இல்லை வந்து பஸ்ஸில் வந்து இறங்கினீங்கன்னா, டெர்மினல் 1 இதாங்க. நம்மளோட ஃப்ளைட்டு வந்து டெர்மினல் 2ல் இருக்குது. அண்ட் உங்களோட ஃப்ளைட்டு டெர்மினல் 2ல் இருந்துன்னா இங்கேருந்து ஒரு ஃப்ரீ ஷட்டில் போகும். டெர்மினல் 1ஓட ஸ்ட்ரெயிட் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து நம்ம டெர்மினல் 2க்கு போவோம். இதோ வந்துருச்சு, அது தாங்க பஸ்ஸு. ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் ரியலி இந்த கெம்பகோடா T2 டெர்மினலுங்க. 2022 கட்டினாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பீப்புளோட க்ரேஸ் இதுக்கு வந்து கம்மியே ஆகவே இல்லை. என்ன தீமில் கட்டியிருக்காங்க, வேர்ட்ஸ் கேனாட் டிஸ்கிரைப் மக்களே. வேறு மாதிரி 12:40 ஆகுது. டக்குன்னு உள்ளே போவோம். ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸை சொல்ல, நம்ம எந்த ஃப்ளைட்டில் போகிறோன்னு அப்படியே பேசிட்டே வாங்க. லெட்ஸ் கோ. சரிங்க, ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸை பார்த்துருவோமா? நம்ம இன்றைக்கி போகிறது OV784 ஒமானோட பட்ஜெட் கேரியர் ஏர்லைன்ஸ், அதாவது சலாம் ஏரில். ஃப்ளைட்டோட மேக்கு ஏர்பஸ் A320. அது ஏன்னா சொல்லணும்னா, அந்த ஏர் இண்டியா இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாருமே ஃப்ளைட் எந்தூசியாஸ்ட் ஆகிட்டோம். ஏன்னா போயிங்னா போகவே கூடாதுன்னு. அப்படிலாம் இல்லைங்க, போயிங்கோட இது தனி, ஏர்பஸோட இது தனி. பட் ஜஸ்ட் சேயிங். ஃப்ளையிங் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours 40 minutes அப்ராக்ஸுங்க பெங்களூர்லேருந்து மஸ்கெட்டுக்கு. அண்ட் டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes. நம்ம இங்கே 5:10 ஆரம்பித்து அவங்க டைம் 7:20 போவோம். ஓகே கைஸ், பேசுனது போதும். லெட்ஸ் கோ இன்சைட். பெங்களூர் ஏர்போர்ட்டோட பியூட்டியை என்ஜாய் பண்ணுவோம்.
ஸோ நம்மளோட ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். இங்கே இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில் OV784 மஸ்கெட்க்கு D27 to D30. லெட்ஸ் கோ கைஸ். நமக்கு சலாம் ஏரில் ஒரு பெரிய பிரச்சனைங்க. பட்ஜெட் கேரியர்னால வெயிட் வந்து இவங்க 5 kg தான் கொடுத்துருக்காங்க. ஏழை 4 துணி ஈரமாக இருந்தால் 6 கிலோ வரும். அந்த 5 கிலோ நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்னு தெரியல. வாங்க பின்னாடி போயிட்டு செக்இன் பண்ணிட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இந்தியா டு மஸ்கெட் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சீப்புங்க. லிட்ரலி நீங்கள் வந்து டொமெஸ்டிக் ஏர்ஃபேர் விடவே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக காம்பீட் பண்ணணும்னு சொல்லலாம். நான் அது ஏன் சொல்லேன்னா, நான் இப்போ பெங்களூர்லேருந்து மஸ்கெட் போகிறதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 5780 ருபீஸுங்க. பெங்களூர்லேருந்து டெல்லி போகிறதுக்கு 6000 ரூபாய், மும்பைலேருந்து மஸ்கெட் போனீங்கன்னா 4320. நம்பலைன்னா நான் இங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். லிட்ரலி அவ்வளோ லோவாக இருக்குது ஃபேர்ஸ் இப்போது. ஸோ இதை பற்றி எப்படி நான் புக் பண்ணேன், இந்த வீசா காஸ்ட் எவ்வளோ, அங்கே போனால் என்ன சுற்றி பார்க்கலாம், எல்லாமே அவங்களுக்குனா டீட்டெயில்டாக ஒரு பட்ஜெட்டான ஒரு டூர் எப்படி மஸ்கெட்டுக்கு 35 to 30,000 முடிச்சிடலான்னு பார்க்கலான்னு ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் நினைக்கிறேன். போக போக நான் சொல்கிறேன். பட் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த vlogல சொல்கிறேன். உங்களுக்கு இப்படி ஃபீலாக இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஏர்போர்ட் வந்தால் ஒரு ரிச்சான ஒரு ஃபீலிங் வரும். நான் தான்டா கெத்து. அதுவும் நான் என்ட்ரியில் கேட்டாங்க டொமெஸ்டிக்காக இன்டர்நேஷ்னல்னால, அண்ணா இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், டொமெஸ்டிக்காக இன்டர்நேஷ்னல், ஆனால் இன்டர்நேஷ்னல், ஆனால் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்டர்நேஷ்னல் போகிற ஒரு தனி சுகமே வந்து நத்திங் கேன் கம்பேர். எல்லா ஏர்போர்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுருப்பாங்க கைஸ். நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். 5குள்ளே இருக்கணுமே. சரியா போச்சு 380. டேய் 2 துணி கூட இல்லைடா உள்ள. சரி தண்ணி பாட்டில் இருக்குது, குடிச்சிருவோம். அதில் கொஞ்சம் ஹைட்ஸ் ஆஃப் பட்ஜெட் ட்ராவலிங் இது தாங்க. பெரிய ஆசைலாம் இல்லைங்க, ஆனால் ஒரு நாளாவது இந்த லைனில் நிற்கணும். ஐயோ, இந்த சம்பவம் கழிச்சு லிட்ரலி ஏர் இண்டியாவோட கவுண்டர் வந்து விரிச்சோடி கிடக்கு. முதல் ஆளாக போவோமா, விண்டோ சீட் கேட்போம், அக்கா ஜன்னல் சீட் தாங்கக்கான்னு. லெட்ஸ் கோ கைஸ். விண்டோ சீட்டு கிடச்சி விட்டது. ரைட்டு கைஸ், போவோமா. இது தாங்க இன்னொரு மெயின் அட்ராக்ஷன். ஏன் இந்த ஏர்போர்ட் வந்து ட்ராபிக்கல் ஏர்போர்ட்னு சொல்கிறாங்கன்னா, ஏர்போர்ட்டுக்குள்ளே லிட்ரலி ஒரு வாட்டர் ஃபால் வேறு மாதிரி இல்லை. ஸோ அங்கே தாங்க இமிக்ரேஷனு செக்இன் எல்லாம். அதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே போர்டிங் கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரக்கு தான். இதை தாண்டி தான் நீங்கள் போர்டிங் கேட்டுக்கே போகணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா எல்லா விதமான கேட்டும் வரும். மணி பார்த்திங்கன்னா 2:23 ஆகுதுங்க கரெக்டாக. சூப்பராக முடிஞ்சது செக்இன்னு. விண்டோ சீட்டை வாங்கிட்டோம். இமிக்ரேஷன்லாம் ஒன்றுமே கேட்கல. ஸோ ஃபார் ஸோ வெரி குட். நமக்கு இன்னும் 3 hours இருக்குது. செம்மையாக பசிக்குது. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லாஞ்சுக்கு போவோம். லாஞ்சுக்கு போய் கொஞ்சம் நாள் லைட்டாக சாப்பிட்டு அப்புறம் அங்கேன்னு போவோம். வர வர லாஞ்சில் இன்னொரு காமெடி நடக்குது தெரியுமா. எல்லோரும் வந்து ஒரு கார்டாக கொடுத்து அங்கேயே 15 to 25 minutes வேஸ்ட் ஆகுது. வர லாஞ்சில் இன்னொரு காமெடி நடக்குது தெரியுமா. எல்லாரும் ஒரு கார்டாக கொடுத்து அங்கேயே 15 to 25 minutes வேஸ்ட் ஆகுது. அந்த ஒரு நப்பாசம் இருக்குது. எனக்கு பல நாளாக ஒரு டவுட்டுங்க, நிஜமாகவே இங்கெல்லாம் வந்து ஷாப் பண்ணுவாங்களா? அதாவது ஒரு காஃபி பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து 695 rupees கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். வாங்குறவங்க இருக்காங்க தெரியல. 695 rupees ஒரு காஃபி. ஒரு இட்லி ஒரே 2, அதாவது ஒரு பிளேட்டில் 2 செட்டு. அந்த 2 செட்டு இட்லி வந்து 825 rupees பார்த்தேன் ஒரு ஹோட்டலில் மேலே. ஸோ மக்களே, நீங்கள் முதல் வாட்டி இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்தீங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் உள்ளே வந்தோடனே செக்இன்னு ஒரு விஷயம் இருக்கும். உங்களோட பேகேஜ் எல்லாம் அந்த செக்இன் கவுண்டரில் கொடுக்கணும். அது நீங்கள் அரைவலில் வாங்கிக்கலாம். நீங்கள் செக்இன் என்ன மாதிரி எலிஜிபிள்னா நீங்கள் இது மாதிரி கையில் எடுத்து வந்துடலாம் up to 5 kgs. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ஒன்று இருக்கும். இமிக்ரேஷனில் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க அதெல்லாம் கேட்பாங்க. ரிட்டர்ன் போயிட்டு வர டிக்கெட்லாம். அதுக்கு அடுத்து இது வந்து செக்யூரிட்டி செக்குன்னு இருக்கும். அந்த செக்யூரிட்டி செக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக உங்களோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, பேகு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4th ஸ்டெப் என்ன இருக்குன்னா, போர்டிங் கேட்டு. இங்கே தாங்க நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏறுவீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃப்ளையராக இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் இன்டர்நேஷ்னல் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். காம்ப்ளிகேஷன் ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்னு. ரொம்ப ஈஸி. இது எல்லாமே மேட்டர் ஆஃப் 25 minutesல எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்தோம். இது தாங்க லாஞ்சு. வாங்க உள்ளே போவோம்.
கைஸ் லக் இன்னைக்கு நம்ம ஃபேவரில் இல்லை. லாஞ்சுக்கு போயிருந்தோம். இப்படி ஒரு கார்டு அப்படி ஒரு கார்டுன்னு 3 கார்டை கொடுத்தேன். லேது பாவான்னு சொல்லிட்டாங்க. பே 2800 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. நான் யோசித்தேன் ஃப்ளைட்டு டிக்கெட் விலையே 5300 தானு. பட் அப்படியே லெஃப்ட்டில் போயிட்டு சைடில் ஓரமாக வந்து இங்கே டெர்மினல் கிட்ட இந்த மாதிரி சூப்பரான ரிலாக்ஸிங் இடம்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. வந்தால் நீங்களும் அமைதியாக உட்காந்துட்டு ஃப்ளைட் ஏறுங்க. ஆக்சுவலி லாஞ்சு போவானாலும் நீங்கள் டக்குனு வந்துட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறலாம். இவ்வளோ சீக்கிரம்லாம் வர நெசசிட்டியே இல்லை. இதெல்லாம் நிஜமாகவே அநியாயங்க. இந்த ஸ்டார் பக்ஸ் ஒன்று வாங்கலான்னு பார்த்தா இதோட எம்ஆர்பி பார்த்தீங்களா, 650 ரூபாவா? இது கூட நான் மன்னிச்சிருவேன். இந்த வென்கின் கவுது நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் 40-50க்கும் சூப்பராக கிடைக்கும். இது எவ்வளோ போட்டிருக்கான்னு தெரியுமா? 220 ரூபா. எனக்கு என்ன நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. பின்னாடி இந்த கடையை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கதை சொல்கிறேன் இருங்க. ஸோ நம்ம ஏர்போர்ட் ஃபுல்லாக தேடினோங்க. என்ன ஒரு ப்ராப்பரான என்ன சாப்பாடு கிடைக்குமா, என்ன செம்ம பசி. எங்கேயுமே 600 ரூபா 700 ரூபா மினிமம் ஒரு சஃபிஷியன்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு தேவைப்பட்டுச்சு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே ஸ்டார் பக்ஸ் காஃபி பார்த்துருப்பீங்க, 650 750. விங்கின் கவோட வெனிலா மில்க் ஷேக் 200 ருபீஸ் 150 இருந்துச்சு. ஆனால் பிங்கோ ஒன்று கிடச்சிது இந்த கடையிலேருந்து. 50 ரூபா தான் மாஸ். ஸோ வந்தால் நீங்களும் ரொம்ப பசியில் இருந்தீங்கன்னா இல்லைனா ஜங்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி இந்த கடை தான் T2ல் கேட் நம்பர் C கிட்ட இருக்குது. ஸோ இன் ஷார்ட் மக்களே, நீங்கள் வீட்டிலே சாப்பிட்டு வந்துடுங்க, இல்லை வீட்டில் தான் எடுத்துன்னு வந்துடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. இந்த லாஞ்சு நம்பி என்ன மாதிரிலாம் வராதிங்க. நமக்கு கேட் வந்து C3 போட்டிருக்காங்க. மணி ஆல்மோஸ்ட் 4 AM ஆகுது. ஆயிடுச்சு. இன்னொரு 30 நிமிஷத்தில் போர்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைனலி ஒரு குட் நியூஸ் மக்களே. ஃப்ளைட்டு ஆன் டைமு 4:30 ஆகிடுச்சு. அண்ட் போர்டிங் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஒரு அரை தூக்கத்தை தான் இருக்காங்க. எல்லாருமே இங்கே போயிட்டுருக்கோம். பட் ஸோ ஃபார் ஸோ வெரி குட். அந்த பச்சை கலர் ஃப்ளைட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம இன்றைக்கி போக போகிற ஃப்ளைட்டு ஏர்பஸ் A320 சலாம் ஏர். இங்கேன்னு பார்க்க எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன். நல்லபடியா போனோம்பா. ரைட்டு, நமக்கு இன்றைக்கி விண்டோ சீட்டு தான். லெக் ஸ்பேஸ் நல்லா தாங்க இருக்குது, நாட் பேடு. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபோல்டிங் ட்ரை. ஆனால் இதில் ஒன்றையும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேங்க. என்ன தெரியுமா, இந்த மாதிரி டிவிஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. இண்டிவிஜுவல் டிவிஸ் ஆப்வியஸாக பட்ஜெட் எல்லாம் இருக்காது. பட் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நைஸ். பைலட், க்ரூ எல்லோரும் வண்டியை சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களாடா? நல்லா 2-3 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பயமாக இருக்குது. இட்ஸ் ஏர்பஸ் தான், பட் ஸ்டில் வண்டியை கலப்பணும்னு அவசரமே இல்லை. நிதானமாக செக் பண்ணுங்கப்பா. என்னெல்லாம் தடவிட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். பிரேக்கு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 2 இன்ஜினை செக் பண்ணிக்கோங்க. ஃபியூவல் லெவலில் செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக பயமாக இருக்குது இந்த ஏர் இண்டியா இன்சிடென்ட். அப்புறம் ஜஸ்ட் ஜோக்கிங், ஆல் குட், சூப்பராக இருக்குது. வண்டி ஹவுஸ்ஃபுல் இன்னைக்கு. We are very glad to welcome you on board Airbus A320 neo coming flight number 784 to Muscat International Airport. The flight time is expected to be 3 hours exactly. الله أكبر الله أكبر الله أكبر سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون اللهم إنا
7:06 دقائق صباحا. نرجو منكم البقاء جالسين في مقعد. What a wonderful flight மக்களே, செம்மையாக இருந்துச்சு. ஜீரோ டர்புலன்ஸ், வேறு மாதிரி லேண்டிங். வந்து விட்டோம் மஸ்கெட். வெளியே போய் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம என்டர் ஆகிறோம் நம்மளோட 7வது கண்ட்ரி, அதாவது ஓமன். லோக்கல் டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது. நம்ம ஊர் டைமு 8:50. நம்ம வந்து செக்இன் பேக் எலிஜிபிள் இல்லாதனாலையும் நமக்கு இந்த ஒரே பேக் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போயிடலாம். இங்கே வந்து நம்ம அந்த லக்கேஜோட இதில் நிற்கணும்னு தேவை கிடையாது. இமிக்ரேஷன் பண்ண டைம் ஆகும். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் பிரச்சனை தான் சொன்னாங்க. அதையும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம் எப்படி நம்ம பட்ஜெட்டாக சிட்டிக்கு போகிறோன்னு. இமிக்ரேஷன் சூப்பராக முடிஞ்சுதுங்க. நான் ரொம்ப ஷாக்டாக இருந்தேன். ஏன்னா வந்து விசா கூட கேட்கல. ரொம்ப சீம்லெஸ் ப்ரொசீஜர். ஸோ நீங்களும் ஒமான், அதாவது மஸ்கட் வந்தீங்கன்னா ஈஸியாக இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். ஜஸ்ட் உங்களோட விசா பாஸ்போர்ட்டை மட்டும் ஹேண்டே வச்சுக்கோங்க. தம்பு இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்க. ஸோ ஃபார் ஜர்னி வாஸ் வெரி குட். ஒரு பட்ஜெட் ஏர்லைன் மாதிரியே சுத்தமாக ஃபீல் ஆகலை. நல்லா இருந்துச்சு. நீங்கள் எந்த புது கண்ட்ரிக்கு வந்தீங்கனாலும் 2 மேஜர் விஷயம் முதல்ல பண்ணோங்க. ஒன்று வந்து சிம் கார்டு, இன்னொன்று வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்சு. ரெண்டுமே வந்து நம்ம ஊர்லேருந்து பண்ணிட்டு வருது தான் பெட்டர். ஏன்னா அந்தந்த ஊருக்கு வந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் கண்ணாப்பிடன்னு இருக்கும். சிம் கார்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதோட நம்ம இந்த விலாகை முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் விலாகை நான் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஆரம்பிக்கிறேன். வேர்ல்டுலேயே 3rd ரிச்சஸ்ட் கரன்சி, அது இல்லாமல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் டு லிவ் இன் மஸ்கெட்டை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அப்கமிங் விலாக்ஸில் பார்ப்பீங்க. இதற்கும் இந்த விலாக் பெங்களூர்லேருந்து மஸ்கெட் பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அண்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய், குட் நைட், குட் மார்னிங், எதுவாக இருந்தாலும் பாய். இதெல்லாம் சத்தியமாக அநியாயங்க. ஆஃப்டர் 1 கிலோமீட்டர் ஆஃப் வாக்கிங் இந்த ஒரு டென்ஸ் ஸ்ட்ரீட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மக்களே. ايش يسوي؟ نو فيديو؟ مين هذا؟ ها؟ شاب مين؟